முதல்வர் வேட்பாளர் இவர் தான் எங்க கூட்டணிக்கு அப்படின்னு இது வரைக்கும் அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை. அமித்ஷா சொல்லல அப்படின்னா அது இன்னும் அறிவிக்கப்படலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது, நிதிஷ்குமாருக்கு பதவிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் கடந்த 10 வருடங்கள்ல 6 முறை கூட்டணி தாவி இருக்கிறாரு. ஒரே நாள்ல முதல்வர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஒரு 3-4 மணி நேர இடைவெளியில கூட்டணியை மாத்தி மீண்டும் முதல்வர் ஆகிறது. நீங்க நினைச்சு பாருங்களேன், எந்த மாநிலத்துல அது சாத்தியமாகும்? நிதிஷ்குமாருக்கு பதவி வேணும், அதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு. காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்குடி வகுப்பு, புதுசா வரக்கூடிய இளைஞர்கள் வகுப்பு. ஏன்னா ராகுல் காந்தியை ஒரு முன்னோடியா எடுத்துக்கிட்டு வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த வாக்கு சதவிகிதம் அப்படின்றது அவங்களுக்கான ஓட் பேங்க். பிரசாந்த் கிஷோர் பீகார்ல ஒரு பெரிய ஸ்பாய்லரா மாறி இருக்கிறார். அந்த ஸ்பாய்லர் வேலை யாருக்கு பெரிய டிராபேக்கா போக போகுதுன்னா மகாகத்பந்தன் தான் ஆகும் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவரோட செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு ஜேடியூக்கு ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் அப்படியே கூட்டணி தாவுனாங்க பாஜகவுக்கு. அதுல பயங்கரமா கடுப்பானாரு. இந்த சந்தானம் ஒரு படத்துல வேட்டியை கொடுத்துட்டு அப்படி சுத்தி இன்னொரு அதையே திருப்பி அதே மாதிரிதான் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வாங்கிடுவாங்க. மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமா அப்படின்னு. பீகார் தேர்தல் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநில தேர்தல் அப்படின்றதும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அக்னி பரீட்சை தான். ஒரு இடத்துல தோல்வி வந்துருச்சுனாலும் அந்த தோல்வி யாருடைய தோல்வியா பார்க்கப்படும்னா பிரதமர் நரேந்திர மோடியுடைய அந்த பிம்பத்துக்கான தோல்வியா பார்க்கப்படும். மகாகத்பந்தன் பயங்கரமா பயப்படுறாங்க. எஸ்ஐஆர் மூலியமா அவங்களுடைய வெற்றி பல தொகுதிகள்ல பறிபோகும் அப்படின்ற ஒரு பயம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் ஆனா எலெக்ஷன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சார நிகழ்வுகள் இன்னைக்கு களை கட்டியிருக்குன்னு சொல்லலாம். இன்று தினம் நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பீகார்ல பிரச்சாரத்தை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் வரை 2, அதாவது மகாகத்பந்தன் மற்றும் NDA இடையில ஒரு மிகப்பெரிய வார்த்தை போர் நடந்து கொண்டிருந்தது. எதன் அடிப்படையில தான் யார் எந்த தரப்புக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது தொடர்பான அந்த வார்த்தை போர் நடந்துகிட்டு இருந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில மகாகத்பந்தன் தரப்புல நேற்று கிளியரா அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இவர் தான் தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. NDA தரப்புல இன்ன வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கா? JDU-னுடைய தலைவர் தான், நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத அவங்க அறிவிச்சிருக்காங்களா? அப்படி அறிவிக்கவில்லை என்றால் அந்த தயக்கத்திற்கு பின்னணி என்ன? ஒரு 3 நாள் அப்படியே கொஞ்சம் நம்ம பின்னாடி போக வேண்டியதா இருக்கு. இந்தியாவுடைய மிக சக்தி வாய்ந்த ஒருத்தர், அவர் சொல்றதுதான் இன்னைக்கு அந்த கட்சியில மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவுமே அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இவர் கிடையாது. எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் முதல்வர் யாருன்றத பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அவர் யாரா இருக்கும்னு கெஸ் பண்றீங்க? உள்துறை அமைச்சர். அப்கோர்ஸ். அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்லயே முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல எங்க அப்பீல் இருக்கும்? இனி நிதிஷ்குமார் சொன்னாவோ, JP நட்டா சொன்னாவோ, இல்ல அவங்களோட மாநில தலைவர்கள் சொன்னா எது மாற போகுது? அது எதுவுமே மாறாது. இப்ப தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத அமித்ஷா வாயால இது வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. வரலைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா சொல்றது இறுதி வாக்கா இல்ல நயினார் நாகேந்திரன் சொல்றது அவர் சொல்றது இறுதி வார்த்தையா? இப்ப அதேதான். இப்ப பீகாரை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் என்ன சொல்லட்டும், நிதிஷ்குமாரே சொல்லட்டும், ஆனா முதல்வர் வேட்பாளர் இவர் தான் எங்க கூட்டணிக்கு அப்படின்னு இது வரைக்கும் அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை. இது போன்ற தேசிய செய்திகள் தொடங்கி உங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அமித்ஷா சொல்லல அப்படின்னா அது இன்னும் அறிவிக்கப்படலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியதா இருக்கு. என்னன்னா, நமக்கு தெரியும் நிதிஷ்குமாருக்கு பதவிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் கடந்த 10 வருடங்கள்ல 6 முறை கூட்டணி தாவி இருக்கிறாரு அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருப்பாரு. அதாவது ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைச்சுக்கிட்டு ரிசைன் பண்றாரு.
உடனடியா போய் லாலு பிரசாத் யாதவ பாக்குறாரு. லாலு பிரசாத் யாதவ் ஒரு பெரிய ராஜதந்திரி அப்படின்றதுனால அவர் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு உடம்பு முடியல, நிறைய கேஸ் அது இதுன்னு ஆயிடுச்சு. ராப்ரி தேவிக்கும் பெருசா பண்ண முடியல, அவங்க பொண்ணு கிட்னி கொடுத்தாங்க, அந்த இதெல்லாம் இருக்கனால அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. இன்னொரு பையன் தேஜ் பிரதாப் வந்து நமக்கு தெரியும், அவரை வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், அவர் அவ்வளவு ஸ்டஃப்பான ஒரு ஆள் கிடையாது. சோ கட்சியையும் பீகார் மாநிலத்துக்கான இன்னொரு முகமா மாத்தணும். ஏன்னா இப்ப நிதிஷ்குமாருக்கும் உடல்நிலை சரியில்லாம தான் இருக்கு. அவர் மேடைகள்லயே எந்த அளவுக்கு அவரு பிளன்று நடக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த பீகாருக்கான அடுத்த முகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையை லாலு பிரசாத் யாதவ் முன் வச்சுதான், கரெக்ட் நான் உங்களை சேர்த்துக்கிறேன், ஆனா என் மகனை நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். நீங்க தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் அவர்களை, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்காக நிதிஷ்குமார் வந்தப்போ கூட யாரை கூப்பிட்டு வந்தாரு, தேஜஸ்வி யாதவ் கூப்பிட்டு வந்தார். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, கேரளா போனாலும் சரி, ராஜஸ்தான் போனாலும் சரி, ஜம்மு காஷ்மீர் போனாலும் சரி, கிட்டத்தட்ட அவருடைய பையன் மாதிரியே தேஜஸ்வி யாதவ் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. லாலு பிரசாத் யாதவுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நிறைவேற்றிருந்தாரு. இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் அப்படின்றவர் இன்னைக்கு இந்தியா அறிந்த ஒரு முகம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நிதிஷ்குமார், அதுல மாற்று கருத்தே கிடையாது, 100% அப்படி காலையில லாலு பிரசாத் யாதவ் சொல்றாரு, உடனே அதை ஏத்துக்கிறாரு. அன்னைக்கு ஒரு 2-3 மணி நேரத்திலேயே போய் கவர்னரை சந்திக்கிறாரு. ஒரே நாள்ல முதல்வர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஒரு 3-4 மணி நேர இடைவெளியில கூட்டணியை மாத்தி மீண்டும் முதல்வர் ஆகிறது. நீங்க நினைச்சு பாருங்களேன், எந்த மாநிலத்துல அது சாத்தியமாகும்? தமிழ்நாட்டுல ஆகும், ஒரு 2-3 நாள் அது ஆகும். எம்எல்ஏக்களை வாங்கணும், அங்க பேசணும், இங்க பேரம் பேசணும், அது இதெல்லாம். கூட்டணியை உடைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வருது, 3 மணி நேரத்துல மீண்டும் புது கூட்டணி அமைச்சு முதல்வர் ஆகிறார். அப்போ உங்களுக்கு அந்த பதவிக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து இன்னும் ஆழப்படுத்தணும்னா பிரசாந்த் கிஷோருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணணும். பீகார்ல யார் வேணாலும் ஜெயிக்கட்டுங்க, ஆனா முதல்வர் நிதிஷ்குமார் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எந்த பிரசாந்த் கிஷோர் 2014 மோடி அலை வீசுது அப்படின்ற ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்ச பிரசாந்த் கிஷோர் 2015 நிதிஷ்குமார் இருக்கிற வரைக்கும் தான் பீகாருடைய செல்வாக்கு அப்படின்ற அந்த கோட் எல்லாத்தையுமே காயின் பண்ண பிரசாந்த் கிஷோர் சொல்லக்கூடிய வார்த்தை. இதெல்லாம் இவ்வளவு கதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நிதிஷ்குமாருக்கு பதவி வேணும், அதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு. ஆனா அந்த பதவி சுலபமா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அடுத்த டார்கெட் என்னது, அவருக்கு வெறும் முதல்வரா இருக்கணும் அப்படின்றது வந்து அவருக்கு தேவை பதவி. நான் சொல்றது முதல்வர் பதவி அப்படின்னு நான் இது வரைக்கும் அடிக்கோடிட்டு காட்டவே இல்லை. அவருடைய அல்டிமேட் இலக்குன்றது வந்து பிரதமர் பதவி அப்படின்றதுதான். ஒரு உதாரணத்துக்கு பாஜகவுடைய எந்த துணையுமே இல்லாம ஆட்சி அமைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், யாரு, நிதிஷ்குமார் பீகார்ல. இதே மாதிரி கூட்டணி மாறுது, உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க மத்தியில இருந்து வாபஸ் வாங்கிட்டு வாங்க, உங்களை நாங்க பிஎம் ஆக்கிடுறோம். ராகுல் காந்திக்கு அதெல்லாம் பெருசா தேவைப்படாது, பிஎம். இது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் தான், ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா அதை திட்டமிட்டுதான் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்னெப்போதும் இல்லாத வகையில என்டிஏல பாஜகவும் சரி இல்ல நிதிஷ்குமாரோட ஜேடியும் சரி சமமான எண்ணிக்கையில இன்னைக்கு களம் கண்டுறாங்க. அப்போ இதை மனசுல வச்சுதான் பாஜக 2 பேரும் சமமாக களம் காணணும், ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் ஆட்சி அமைக்க முடியாது கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்களா? இத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா முதல்ல நிதிஷ்குமார்? எப்படி இதுக்கு அக்செப்ட் பண்ணாரு? இல்ல, நீங்க சொல்றது வந்து சமமா இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன பாக்குறேன்னா, பாஜக தான் அதிக இடங்கள்ல போட்டி போடுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க வந்து 101 அப்படின்றத நீங்க கணக்கு எடுத்துக்கிறோம், 101 அது என்ன கணக்குன்னு தெரியல, 101. ஆனா கடந்த காலங்கள்ல நிதிஷ்குமார் எனக்கு நல்ல நினைவு இருக்கு, ஏன்னா லாஸ்ட் பீகார் எலெக்ஷன் அப்போ நான் நேர்ல போய் கவர் பண்றதுக்காக போயிருந்தேன். கூட்டணிக்கு நான் தலைவன்றீங்க. உதாரணத்துக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம இப்படி ரிலேட் பண்ணி சொன்னாதான் ஆடியன்ஸுக்கு புரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதியெல்லாம் பேசுறாங்க, 2 பேரும் சமமா இருந்தோம்னா கூட்டணிக்கு நான் தலைவனா நீ தலைவனான்ற கேள்வி வரும். அதனால எனக்கு ஒரு 2 சீட்டாவது எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு. இதேதான் நடந்துச்சு லாஸ்ட் எலெக்ஷன் அப்போ பீகார்ல. நான் கூட்டணிக்கு நான் தலைமை தாங்குறேன் அப்படின்னா நான் கூடுதலான இடங்கள்ல போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு 10-12 இடங்களா அவர் அதிகமா வாங்கியிருந்தார், ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. இந்த முறை என்ன பண்றாங்க, நமக்கு தெரியும் லோக் ஜன் சக்தி கட்சி அது ஒரு தனி கட்சியா இருக்கலாம், ஆனா அது ஒரு பிஜேபியுடைய ஒரு பகுதி தான். ஒரு ஏபிவிபி எப்படி ஒரு அமைப்போ, எல்ஜிபி வந்து ஒரு அமைப்பு. நீங்க எப்போ சிராக் பாஸ்வான்கிட்ட கேள்வி கேட்டாலும், ஊடகங்கள் கேள்வி கேட்டாலும், அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி நீங்க உங்க கட்சி எப்போ பாஜக கூட இணைக்க போறீங்க அப்படின்றதுதான். இது வெறும்
சிராக் பஸ்வானுக்கு மட்டும் இல்ல, அவங்க அப்பா பஸ்வானுக்கும் இதேதான் நடந்துச்சு. எப்பவுமே அந்த கேள்வியை அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது கட்சி நமக்கு தெரியும், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா. அவர் யாரு? நிதிஷ்குமாருக்கு வலதுகரமா இருந்தவர். சசிகலா எப்படி முதல்வர் பதவிய எடப்பாடி பழனிசாமியை நம்பி கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு சினாரியோ. நான் இது எல்லாமே எதுக்குன்னா, எனக்கு ஏன் தெரியல, எல்லாத்துக்கும் ஒப்பீடுக்கு அதிமுகவே சேர்றாங்க, ஏன்னு எனக்கு தெரியல. சரி, அதே மாதிரி முதல்வர் பதவியை விட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் இறங்கி வந்தாரு, நான் கட்சியை பார்த்துக்க போறேன். ஏன்னா அவருக்கு அப்பதுல இருந்தே பிரதமர் அப்படின்ற கனவு இருந்துச்சு. பார்த்தா இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சியை கையில வச்சுக்கிட்டு பாஜக அப்படி ஒரு கேம் விளையாண்டாங்க பீகார்ல. பயந்து போய் ஆகா இருக்கிறதும் போயிரும் அப்படின்ட்டு தான் அவரை கட்சியில இருந்து விலக்கி, அதுக்கப்புறம் அவர் தனி கட்சி தொடங்கி, இப்போ அது கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஒரு அங்கமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி இந்த 2 பேருமே அவங்களுடைய ஒரு உறுப்பு கட்சியாவே இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க நினைச்சு பாருங்க, நாளைக்கு இவங்க வரல, யாரு ஜேடியு பெரிய பிரச்சனை பண்றாங்க, ஏதாவது பண்ணி ஆட்சியை அமைச்சரணும் அப்படின்றப்போ பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப அதிகமா தேவைப்படுது. அதனால்தான் ஒரு பக்கம் நிதிஷ்குமாருடைய பலத்தை குறைக்கணும், அதுக்கு அவருக்கான இடங்களை குறைச்சிட்டாங்க. அவரை முதல்வர் வேட்பாளரா அறிவிக்காம அப்படியே எலெக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய அதாவது ஒரு கூட்டணிக்குள்ள எல்லாரும் இருக்கிறாங்க, கூட்டணிக்குள்ளேயே ஒரு கூட்டணி வைக்கிறாங்கன்றது இருக்குல்ல, அதை பிரில்லியண்டா பண்றாங்க. இப்ப அதேதான் தமிழ்நாட்டுக்கும் அதேதான், கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி. அதிமுக ஒருவேளை கடைசி நேரத்துல ஏதாவது பிரச்சனை பண்றாங்கன்னா அதுக்கான மாற்று வழி என்னன்றது தமிழ்நாட்டுக்கு அது அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கூட இருக்கக்கூடியவங்கள பெரிய கட்சிகள் எதுவுமே கிடையாது. பட் இவங்களுக்கு இங்க லோக்ஜன் சக்தி கட்சி அதனாலதான் இதுவரையும் இல்லாத அளவுக்கு 26 இடங்கள்ல போட்டிடுறாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே ஒரு 10 தொகுதி தான், 10-12 தொகுதி தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். அந்த திறனையும் மீறி 2 மடங்கு அவங்களுக்கு வாய்ப்பு பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்றதெல்லாம் ஒரு எதிர்கால திட்டம் ஆஃப்டர் நிதிஷ்குமார் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல, ஸோ அதுக்கான ஒரு இது. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய டிராபேக், சுஷில் மோடி இல்லை. பீகாருடைய பாஜகவுடைய மிக முக்கியமான முகம் சுஷில் மோடி தான் இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரு உயர்ந்துட்டாரு அப்படின்றதுனால இப்போ அங்க ஒரு வேக்கியம் இருக்கு. ஸோ அதுக்கான தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் சுத்தி நிதிஷ்குமாருக்கான ஒரு செக் அப்படின்றதையும் இந்த கூட்டணி இந்த அறிவிப்புகள் மூலியமா வச்சுட்டாங்க. நீங்க பேசினது தேசிய ஜனநாயக கூட்டணியில நிலவக்கூடிய அந்த பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். இப்போ மகாகத்பந்தனை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் வரைக்குமே ஒரு இழுபறி நீடிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கான நாமினேஷன் டேட் முடிஞ்சு அதை விட்ரா பண்றதுக்கான டேட்டும் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, இவங்க 2 பேருக்குள்ளேயே ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகளில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் இடையிலேயே. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவங்க களத்துல ஒருங்கிணைந்து வேலை செய்வதற்கான அந்த ஏற்பாடு அப்படின்றது இன்னைக்கு முடிவுக்கு வந்துருச்சா? நேத்து அசோக் கெலாட் வந்தாரு, பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதற்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு மூடுக்கு இன்னைக்கு மகாகத்பந்தன்ல இருக்கக்கூடிய எல்லா அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாருமே சேர்ந்துட்டாங்களா? அதாவது நீங்க ஒரு வீடு புண்ணியாஜனை வைக்கிறோம், இல்ல பால் காய்ச்சுறோம், அது எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, அதை பண்றோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கணும்? இடம் வாங்கி இருக்கணும், அஸ்திவாரம் போட்டிருக்கணும், வீடு கட்டி இருக்கணும். இது எதுவுமே பண்ணாம நான் டைரக்டா பால் காய்ச்சி வீட்டுக்குள்ள போயிருவேன் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கான நிலை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு மாநில கட்சிகளுடைய தழுவல் இல்லாம அவங்களால சோபிக்கவே முடியல அப்படின்ற ஒரு இடத்துலதான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த முறையே ராஷ்டிரிய ஜனதா தளம் அவங்கதான் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்லயே சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியா வந்தாங்க. அவங்கதான் அதிக இடங்களை கைப்பற்றின ஒரு கட்சியா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க அப்கோர்ஸ் எதிர்கட்சி வரிசையில ரொம்ப சிறப்பாவே தேஜஸ்வி யாதவ் செயல்பட்டு இருந்தாரு. போன தடவை ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய அந்த பலம் அப்படின்றது அவங்க எதிர்பார்த்த வெற்றியை விட கொஞ்சம் குறைஞ்சதுக்கு மிக முக்கியமான ஒரே காரணம் காங்கிரஸ் தான். ஏன்னா இதே கூட்டணிக்குள்ள இருக்கிற சிக்கல். இப்ப என்னன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டுல காங்கிரஸோடைய நிலைமை என்னன்றது தெரியும். அவங்க இல்ல எங்களுக்கு 70 தொகுதி கொடுங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி பார்க்க முடியும்? கிட்டத்தட்ட அதே நிலைமைதான். பீகார்ல அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்றது என்ன இருக்கு? கன்னியாகுமார்னு சொல்லுவாங்க. பீகார்ல இருந்த கன்னியாகுமாரை டெல்லி கொண்டு நிறுத்தி அவரை தோக்கடிச்சு அது காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிக்கான உள்கட்சி பூசல்னு நீங்க என்ன பேச சொன்னீங்கன்னா நான் தனியா அதை பேசவே முடியும். ஏன்னா அவ்வளவு இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி அவங்களுக்குள்ள உள்கட்சி பூசலாம் சரியாயிருச்சா அப்படின்னா 1% கூட சரியில்லை. ஏன்னா பீகார்ல அடிக்கக்கூடிய போஸ்டர்ஸ்ல, ராஷ்டிரிய ஜனதா தளம் அடிக்கக்கூடிய போஸ்டர்ஸ்ல ராகுல் காந்தி போட்டோ இல்லாம பாத்துக்கிறாங்க.
காங்கிரஸ்காரங்க அடிக்கக்கூடிய போஸ்டர்ஸ்ல தேஜஸ்வி யாதவுடைய போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முகம் இல்லாம ஜெயிப்போம் அப்படின்னு. நம்ம இன்னொரு கேள்வி எழும், ஓகே தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கல, அவங்க பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். அங்க ஒரே முகம்தான், பிரதமர் நரேந்திர மோடியுடைய முகம். அது இல்லாத இடம் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. ஆனா நீங்க ராகுல் காந்தி அப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுல ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு பயங்கர தயக்கம் இருக்கு. தேஜஸ்வி யாதவ ப்ரொஜெக்ட் பண்றதுல காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு பயங்கர தயக்கம் இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் நம்ம பாக்குறோம், 12 தொகுதிகளுக்கு மேல ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் நாங்க இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி இப்போ ஒரு 5 தொகுதியா அது குறைஞ்சிருக்கு. ஆனா ஓட்டு போடுற மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே இவங்க இப்படி அடிச்சு 12 தொகுதின்றது சாதாரண கிடையாது இல்ல, ஒரு பெரிய பகுதி. இப்படி இருக்கிறப்போ அதே மாதிரி விஐபி கட்சி விக்சில் பரிஷத் அந்த கட்சியும் அதே மாதிரிதான். போன தடவை ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி பொது மேடையில வச்சு பக்கத்துல தேஜஸ்வி யாதவ் வச்சுக்கிட்டு என்னை முதுகில் குத்தி விட்டார் தேஜஸ்வி யாதவ்னு சொன்ன அந்த கட்சி தலைவர் இந்த தடவை கூட்டணியில் இருக்கிறார். அப்ப எதிர்கட்சிகளுக்கு இது, நான் சொல்றது பாஜக நிதிஷ்குமார் கட்சிகள்லாம் எவ்வளவு தூரம் இதை கேம்பெயினுக்கு எடுத்துட்டு போவாங்க, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு பீகார்ல பேசுனதுல இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்களை நம்பியா மாநிலத்தை ஒப்படைக்க போறீங்க, நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு மாநிலத்தை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ராஷ்டிரிய ஜனதா தளம் அறிவிச்சிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறாங்க. வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலைன்னு அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு புரியல அது எப்படி சாத்தியப்படும்னு எனக்கு தெரியல. 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வரும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி எப்படி இன்னும் கிடப்பிலேயே இருக்குதோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி கிடப்புல போடப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் அது மாறிடும். பிராக்டிக்கலா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இதை விமர்சிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியுடைய நிதித்துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்களா. அவங்க ஊடகங்கள்கிட்ட பேசும் பொழுது சாத்தியம் இல்லாததுதான், தேர்தல் வெற்றிக்காக நாங்க இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை வெளிப்படையா பேசுறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள அந்த அடிப்படையிலேயே பேஸ்மெண்ட்லயே அவங்களுக்குள்ள நிறைய தகராறுகள் இருக்கு. ஏன் நேத்து இந்த அறிவிப்பு வந்தப்போ தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தி பக்கத்துல இருந்திருக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு விஷயமும் கவனிங்க. ஜேஏஎம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவங்க ஜார்க்கண்ட் பீகார் எல்லையில ஒரு 6 தொகுதிகள் தான் கேட்டாங்க, ஒண்ணுமே கேட்கல, வெறும் 6 தொகுதிகள் தான் கேட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால இன்னைக்கு அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியுடைய எம்எல்ஏஸ் எங்களை கட்சி சொல்றாங்க, தேஜஸ்வி யாதவ் பார்த்து எங்களை நீங்க கட்சி பதவி விலகிறீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க ரிசைன் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. இப்ப இந்த சிக்கல் எங்க வந்துருச்சு, ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கான சிக்கலாவும் மாறிடுச்சு. இது எல்லாத்துக்குமே பின்னணியில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியா தான் இருக்காங்க. ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். கடந்த காலத்துல இப்படி பண்ணதுக்கான விஷயம், மத்திய பிரதேசத்துல சமாஜ்வாதி கட்சி, உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் கட்சியுடைய சமாஜ்வாதி கட்சி மத்திய பிரதேசத்துல ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் 6 தொகுதி தான் கேட்டாங்க. இன்னைக்கு எப்படி ஜேஎம்எம் கேட்கறாங்களோ வெறும் 6 தொகுதி தான் கேட்டாங்க. அதுக்கு காங்கிரஸ் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா சமாஜ்வாதி பார்ட்டிய. அவர் கடைசியில கோச்சிட்டு வெளியே போனாரு. என்னாச்சு, கூட்டணி இல்ல, கட்சி இல்ல, ஒண்ணு இல்லாம ஒரு மண்ணு இல்லாம வீணா போச்சு. இப்ப அதான் இவங்க ஜெயிக்கிறதே கிடையாது. ஹரியானால நான் கண் கூட பார்த்தேன், ஏன்னா டெல்லிக்கு பக்கத்துலன்றதுனால நான் ரெகுலரா போயிட்டு அந்த எலெக்ஷன் விஷயங்களை பார்த்தேன். நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், வீடே கட்டல, ஆனா அதுக்குள்ள பால் காய்ச்சணும்னு நினைச்சிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்டே வரல. குமாரி செல்ஜாவுக்கும் இந்த பக்கம் பூபேந்தர் ஹூடாவுக்கும் அப்படி ஒரு சண்டை. என்ன சண்டை, யார் அதிக சீட்டை ஜெயிக்க வச்சு காங்கிரஸ் அப்படியே மேல கொண்டு வரணும்ன்ற சண்டையா, முதல்வரா யாரு போகணும்னு. கடைசியில என்னாச்சு, ஆட்சியே பறி போயிருச்சு. அதான் சொல்றல, நீங்க எல்லா மாநிலத்திலையும் யாருமே எதிர்பார்க்காத யாருமே உடனே என்ன சொல்லுவாங்க, வாக்கு திருட்டுன்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்குதா இல்லையான்றதெல்லாம் நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன பண்றாங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முன்னாள் நிதி அமைச்சர் சிதம்பரம் என்ன விமர்சனம் வச்சிருந்தாரு, அந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் பண்ணிருக்க கூடாது இந்திரா, இது இப்ப ரொம்ப முக்கியமான அவசியமான விஷயமா. இன்னைக்கு இப்ப பிஜேபி ஆம் ஆத்மி கட்சிய டெல்லி பொல்யூஷனுக்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சீக்கியர்கள் தான் காரணம், அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் காரணம்னு பிஜேபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா காங்கிரஸ் கட்சி? இங்க இருந்துட்டு என்ன பண்ணாங்க அவங்க, இப்ப ஆம் ஆத்மி கூட்டணியில கிடையாது, ஜேஎம்எம் ஒரு பக்கம் பிரிஞ்சு போறேன்றாங்க, சமாஜ்வாதி பக்கம் ஒரு பக்கம் இந்த மாதிரி இதுல இருக்கிறாங்க. இப்ப நாளைக்கு ஆட்சி அமைக்கல, காங்கிரஸுக்கு ஒரு கவலையும் இல்லை.
அவங்க நல்லா டெல்லியில ஒரு நல்ல சொகுசான ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு ஆபீஸ் கட்டி இருக்கிறாங்க, அழகா ஜாலியா உட்காந்துக்குவாங்க. ஆனா மாநில கட்சிகள் இவங்களை கூட வச்சிருக்கிறதுனால மாநில கட்சிகளுக்கும் பலமான அடி அப்படின்றது விழுந்துட்டு இருக்கு. செல்வ பெருந்தகை தான் இன்னைக்கு சொன்னாரா இல்ல கார்த்திக் சிதம்பரம் சொன்ன, யார் சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் உடன் இல்லாததுனாலதான் ஆம் ஆத்மி கட்சி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முன்னாள் முதல்வரா மாறிட்டார். எனக்கு புரியல என்ன ஸ்டேட்மெண்ட்னு. அப்போ மத்திய பிரதேசத்துல கமல்நாத் என்ன ஆனாரு, ராஜஸ்தான்ல அசோக் கெலட் என்ன ஆனாரு, சத்தீஸ்கர்ல பூபேஷ் பாகல் என்ன ஆனாரு, இவங்கெல்லாம் யாரால? இது எல்லாமே ஏ வர்சஸ் பின்ற மாதிரி காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி. அங்க சமாஜ்வாதி கிடையாது, அங்க இவங்க கிடையாது, அவங்க கிடையாது, யாரும் கிடையாது. அப்ப தோல்விக்கான காரணம் என்னவா மாறிச்சு? அப்ப இத வந்து உணரக்கூடிய ஒரு துளி இடத்துல கூட காங்கிரஸ் கட்சி கிடையாது. அதனால அவங்களுடைய அந்த தோல்வி அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்பயும் உணரல அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்களா? இல்ல 100% உணரல, 100% உணரல. அடுத்தடுத்து இந்த நகர்வுகள்ல இதை திருத்தி கொண்டு இப்ப இருக்கக்கூடிய கூட்டணியை ஜெயிக்க வைப்பதற்காக ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனைவரும் வந்து ஆர்ஜேடியோடு இணைந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா பாக்குறேன், விச் மீன் பர்சனல் அந்த சென்ஸ் அவரோட கேம்பெயின்ஸ் இது எல்லாத்தையும் நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன்றதுனால அவர்கிட்ட அந்த ஈகோ கிடையாது. உதாரணத்துக்கு நான் அம்ரோகான்ற ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ போயிருந்தேன். அப்போ சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் ஒரு இடத்துல அம்ரோகான்ற ஒரு இடத்துல வந்து ஒன்னா மேடை ஏறி கேம்பெயின் பண்றாங்க. ரிட்டர்ன் போகும் பொழுது அகிலேஷ் யாதவ் அவர் கார்ல போறேன்றாரு. இல்ல நான் உங்ககிட்ட பேசணும், வாங்க போலாம் அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவருடைய கார்ல கூட்டிட்டு போய் சாப்பர்லி ஒன்னாதான் அவங்க பறக்குறாங்க. சோ அவர்கிட்ட அந்த அவருக்கு என்ன, எனக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க வந்து நான் கேம்பெயின் பண்ண சொல்றாங்க, இங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ண சொல்றாங்க, இதை நான் எடுத்துட்டு போகணும், அதை அவர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த கூட்டணி பேசுறது அது இதெல்லாம் நான் தலையிடுறதுக்கான விருப்பம் எனக்கு இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே பேச்சே இவங்க கேட்க மாட்டாங்க. இல்லாட்டி நீங்க பிஜேபியில இப்படியான ஒரு வார்த்தை வருமா? இப்ப முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொன்ன மாதிரியான ஒரு வார்த்தை பாஜகவுடைய தலைவர்கள் மட்டத்திலிருந்து யாராவது ஒருத்தருடைய வாயில வருமா? அத்வானியை விமர்சிச்சோ இல்ல வாஜ்பாய் அவர்களை விமர்சிச்சோ ஒரு வார்த்தை வரும்? ரத யாத்திரை நடத்தியது தவறு, பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்க கூடாது சொல்லிட்டு அவங்க இருந்துருவாங்களா அந்த கட்சியில? ஒண்ணு இல்ல, சத்யபால் மாலிக் யாரு? அவங்களுடைய கட்சியில இருந்தவர், அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீருடைய கவர்னரா நியமிக்கப்பட்டாரு, இல்ல கவர்னரா இருந்தாரு. புல்வாமா அட்டாக் நடந்தப்போ அவர் தான் கவர்னரா இருந்தாரு. புல்வாமா அட்டாக்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அதுக்கப்புறமா வெளியே வந்தார். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்து அவருடைய நினைவு நாளுக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய சட்டப்பேரவையில இரங்கல் அப்படின்றது வாசிக்கப்படுது. அப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு அவர் ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு கவர்னரா இருந்தாரு, ஃபேக்ஸ் மிஷின் ஒர்க் ஆகாத, அது அப்போ இருந்த ஒரு அரசியல் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா ஒரு விமர்சனம் மாதிரி வச்சுட்டாரு. நம்பவே மாட்டீங்க, பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்திரிச்சு கடுமையா அமளி பண்ணாங்க. என்னன்னு, மறைஞ்ச தலைவர் அவர் எப்படி நீங்க இப்படி பேசுவீங்க? யாரு? பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எகெயின்ஸ்டா பேசிக்கிட்டு இருந்த சத்யபால் மாலிக்கு, ஏன்னா அவர் கட்சியில இருந்தவர், பாஜக கட்சியை சேர்ந்தவரா இருந்தவர், அவரை பேசிட்டாங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. கடைசியில ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் ஒமர் அப்துல்லா ஸ்பீக்கர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இல்ல இவங்க பேசுனது வந்து கொஞ்சம் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு பேசுறாரு. உங்களுக்கு புரியுது? அந்த லாயல்டி அப்படின்றது வந்து டுவர்ட்ஸ் டு தி பார்ட்டி அப்படின்ற அந்த லாயல்டி இருக்குல்ல, அது எவ்வளவு. அதனாலதான் அவங்க அந்த ராணுவ வாக்கு திருட்டு அது எல்லாத்தையுமே நம்ம அதுதான் மீண்டும் சொல்றோம், அந்த விமர்சனத்துக்கு எல்லாம் வருவோம். அதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பாருங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, டெமோக்ரஸி கிடையாது. எனக்கு புரியலீங்க, டெமோக்ரஸினா நீங்க கட்சி தலைமைக்கு எகெயின்ஸ்டா பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி டெமோக்ரஸியா மாறும்? இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா பேசக்கூடியதையும் செங்கோட்டையன் அவர்கள் இவங்களுக்கு எகெயின்ஸ்டா பேசக்கூடியதெல்லாம் நம்ம எப்படி அதை எடுத்துக்குது? அவங்க கட்சி இதை ஏத்துக்குமா? அதை கன்ஸ்ட்ரக்டிவான கருத்துக்களை முன்வைப்பது, விமர்சனங்களை முன்வைப்பது எல்லா கட்சியிலும் இருக்க வேண்டிய ஒன்று. அதை தாண்டி கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படாமல் செயல்படுவது அப்படின்றது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, பீகார்ல இப்ப புதிதாக களம் கண்டிருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரினுடைய அந்த கட்சி, அவருடைய எண்ணம் என்ன? எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறணும், இல்லாட்டினா இத்தனை சதவீத வாக்குகளை பெற வேண்டும், அடுத்த தேர்தலில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு இது ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன திட்டத்தில் அவர் போட்டிடுறாரு? அவர் திட்டம் கைகூடுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அவருக்கு மீண்டும் நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தின் முதல்வராக வந்துவிட வேண்டும். மத்தியில பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியா ஆட்சியை எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்திக்கிட்டே இருக்கணும்.
ஏன்னா இந்த 2 பேருக்கான ஒரு ஆரம்ப கட்டத்தில இருந்தே கூடவே இருந்த ஒரு நபர் அப்படின்றவர் பிரசாந்த் கிஷோர். வியூக வகுப்பாளர்ன்றது என்ன? அது எப்படியான வியூகமா வேணாலும் வகுக்கலாம். ரிசல்ட் என்ன வரணும்? ரிசல்ட் வந்து சக்சஸ் அப்படின்ற ரிசல்ட் வரணும். நீங்க கூடவே இருந்து வியூகம் வகுக்கலாம், பக்கத்துல இருந்துட்டு வியூகம் வகுக்கலாம், எதிரில் உட்காந்துட்டும் வியூகம் வகுக்கலாம், இன்விசிபிளா இருந்து வியூகம் வகுக்கலாம். ஃபைனலா வந்து ஒரு சக்சஸ் அப்படின்றது வரணும். அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் முதல்ல அவர் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்ட் பண்ணலன்ட்டாரு. எனக்கு தெரிஞ்சு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப பரபரப்பா. அவர் 234 தொகுதியில அவர் போட்டியிடுவேன்னு சொல்றாரு. ஆனா அவர் உண்மையாலுமே ஏதாவது 2 தொகுதியிலாவது போட்டியிடுவாரா அப்படின்றது சந்தேகத்துக்குரிய விஷயம். அதே மாதிரி சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு பிரசாந்த் கிஷோர் மேல. ஃபைனலா சொல்லிட்டாரு, நான் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு. தலைவரே இறங்கி வரல. யார் ஓட்டு போடுவா? யாருக்கு ஓட்டு போடுவா? ஆனா என்னன்னா அவர் ஒரு உயர்குடி வகுப்பை சேர்ந்தவர், ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்றதுனால நீங்க எல்லா மாநிலத்திலையுமே ஓபிசி வாக்குகள் கணிசமா பாஜகவுக்கு போகும். இது வந்து அவங்களோட பேட்டர்ன். 2வது, ஒருவேளை மாநில கட்சிகள் இல்லாத பட்சத்துல டைரக்டா வாக்குகள் அறுவடை பண்ணுவாங்க. அதே சமயம் ஓசி வாக்குகள் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு போகக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ பீகார் மாநிலத்துல யாதவர்கள் வாக்கு கிட்டத்தட்ட 19% வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் அது தேஜஸ்வி யாதவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 14-13% வரைக்கும் இஸ்லாமிய வாக்குகள் நிதிஷ்குமாருக்கு போறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா பாஜக கூட இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஓரளவுக்கு அறுவடை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோமே. ஆனா காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்குடி வகுப்பு, புதுசா வரக்கூடிய இளைஞர்கள் வகுப்பு. ஏன்னா ராகுல் காந்தியை ஒரு முன்னோடியா எடுத்துக்கிட்டு வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த வாக்கு சதவிகிதம் அப்படின்றது அவங்களுக்கான ஓட் பேங்க். இப்ப அதை தான் குறி வச்சிருந்தாரு பிரசாந்த் கிஷோர். அது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்களை கச்சிதமா தேஜஸ்வி யாதவ் களம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல எல்லாம் ராஷ்டிரிய ஜனதா தளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய முஸ்லிம் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்து 14 இடத்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவர் பேரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு தெரியும் ஓவிசி எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஸ்பாய்லர்ஸ் அப்படின்னுவாங்க. அதாவது யாருக்கும் எதுவும், எனக்கு தெரிஞ்சு விஜய் அப்படியான ஸ்பாய்லரா மாறுவாரான்னு தெரியாது. ஆனா பிரசாந்த் கிஷோர் பீகார்ல ஒரு பெரிய ஸ்பாய்லரா வந்து மாறி இருக்கிறார். மகா கத்பந்தன்ல ஒரு டென்ட்டை உருவாக்கணும், அதுதான் அவருடைய விருப்பம். எக்ஸாக்ட்லி. சோ அதுதான் அவர் பண்ணுவார். ஏன்னா நீங்க நிதிஷ்குமார் அவர் பெரிய அளவில் விமர்சிச்சு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்க? அவர் என்ன சொல்றாரு, நிதிஷ்குமார் வேணாம், ராஷ்டிரிய ஜனதா தளமும் வேணாம், கொள்கை எதிரி, கூட்டணி எதிரி. அந்த மாதிரி இது எல்லாமே பேட்டர்ன். அதனாலதான் சொல்றேன், நீங்க இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே நீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பெரிய நடிகரா இல்லாத, ஒரு பெரிய விசிபிலிட்டி இல்லாத ஆளா நமக்கு தெரியல. ஆனா பீகார் மாநிலத்துல அவர் அப்படி கிடையாது. ஏன்னா அவரு ஜேடியூலயே இருந்திருக்கிறாரு. அவரு பீகார் நிதிஷ்குமார் கூட முதல்வராக இருந்தப்போ கூடவே பயணம் பண்ண, எல்லா அதிகார மட்டங்கள்லயும் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய வகையில எல்லா விஷயங்களும் அவர் பண்ணின ஆளு. ஸோ அவருக்கு அந்த கோர் தெரியும், எங்க தட்டினா எங்க மாறும் அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு சம வாய்ப்பா இருக்குது. ரெண்டு பேருக்கு இடையில ஒருத்தர் வந்து ஆட்டையை கால சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலை, அந்த ஸ்பாய்லர் வேலை வந்து யாருக்கு பெரிய டிராபேக்கா போக போகுதுன்னா மகா கத்பந்தன் தான் ஆகும் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவரோட செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. தொடக்கத்திலே இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட முன் வச்சேன், அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கேள்வி. இப்போ இந்த தேர்தல், பீகார் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியை காப்பாற்றுவதற்கான ஒரு தேர்தலாக பாஜகவால் இன்னைக்கு பார்க்கப்படுகிறதா? அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தோடு அது பார்க்கப்படுகிறதா? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சொன்னது போல, தொடக்கத்துல சொன்னது போல, நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி தாவுவதுல அவர் ஒரு பெரிய ரெக்கார்டே படைச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு போதுமான அளவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்துல, பிஜேபி தரப்புல அதிகமான இடங்களை வெற்றி பெறும் பட்சத்துல உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க முடியாது, பாஜக தரப்புல தான் ஒரு முதலமைச்சர் இருப்பார், நீங்க வந்து எங்க கூட்டணியில மட்டும் இருங்க அப்படின்னு பாஜக அவரை வலியுறுத்தும் பட்சத்துல அவர் வந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி எதிர்த்தரப்பினுடைய உதவியோடு மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பாஜக அவ்வளவு எளிதாக ஏற்படுத்தி கொடுத்துருமா? ஏன்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வகையில ஒரு பவர்ஃபுல்லா இன்னைக்கு அவர் இருக்கார் நிதிஷ்குமார். என்ன இது தொடர்பாக இந்த கட்சிகள் போடக்கூடிய கணக்கு என்ன?
பாஜகவும் சரி, ஜேடியும் சரி, எதிரில் இருக்கக்கூடிய மகாகத்பந்தனும் சரி. கூட்டணி மாறுவாரா, பதவிக்காக கூட்டணி மாறுவாரானா நீங்க இப்பவே எழுதி வச்சுக்கோங்க, 1000% அவர் மாறிடுவாரு. ஒரு சிம்பிளான ஒரு இன்னொரு உதாரணமும் சேர்த்தே சொல்றேன். அஸ்ஸாம் மாநிலத்துல நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு, ஜேடியுக்கு ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் அப்படியே கூட்டணி தாவுனாங்க பாஜகவுக்கு. அதுல பயங்கரமா கடுப்பானாரு. பீகார்ல இப்ப இருக்கக்கூடிய விஐபி கட்சி, இப்போ மகாகத்பந்தன்ல இணைஞ்சிருக்கக்கூடிய விஐபி கட்சிக்கு அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. போன எலெக்ஷன் அப்போ 4 எம்எல்ஏக்கள் வாங்கினாங்க. நம்பவே மாட்டீங்க, அவங்க அத்தனை பேருமே இப்ப பிஜேபியில சேர்ந்து, அதாவது இந்த இப்படி கொடுத்து இப்படி வாங்குவாங்கல்ல, இந்த சந்தானம் ஒரு படத்துல வந்து வேட்டியை கொடுத்துட்டு அப்படி சுத்தி வந்து இன்னொரு அதையே திருப்பி அதே மாதிரிதான் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வாங்கிடுவாங்க. இன்னொரு சின்ன ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். மத்திய பிரதேசத்துல பாம், அவர் பேரே பாம், அவர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பா வேட்பாளரா அறிவிக்கப்படுறாரு. போய் வேட்புமனுல தாக்கல் பண்ணிடுறாரு. வேட்புமனு முடியறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வேட்புமனுவை வாபஸ் வாங்கிடுறாரு. பார்த்தா கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கைலாஷ் வித்யார்த்தி, பாஜகவுடைய மூத்த தலைவர். அவர் கார்லயே கூட்டிட்டு போய் வேட்புமனுவை வாபஸ் வாங்க வச்சு மீண்டும் கூட்டு வந்திருக்கிறாரு. யாரு? அதுக்கப்புறம் 2 நாளா ட்ரேஸ் பண்ணவே முடியல. கடைசியில கைலாஷ் வித்யார்த்தி அது சம்பந்தமான போட்டோஸ் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கு பின்னாடியே பிஜேபி இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சீக்கிரட்டா வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தி படைச்ச கட்சி பாஜக. அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க முதல்ல ஒரு விஷயம் கேட்டீங்க, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமா அப்படின்னு. பீகார் தேர்தல் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநில தேர்தல் அப்படின்றதும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அக்னி பரீட்சை தான். நீங்க அதனாலதான் மகாராஷ்டிராவில உயிரை கொடுத்து வேலை செஞ்சாங்க. ஏன்னா ஒரு தோல்வி அப்படின்றது, அவங்க ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய கட்டடம் கட்டி அதோடைய உச்சாணியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஆனா அந்த வெற்றி அப்படின்றது வந்து அவங்களுக்கு போதுமானதா இல்லை. அந்த பிம்பம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. ஏன்னா 400 இடங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டி டார்கெட் வச்சிருந்தாங்க. யாருமே கிடையாது, நாங்க மட்டும்தான் அப்படின்றத வச்சிருந்தாங்க. ஆனா இந்திய மக்கள் என்ன இது கொடுத்தாங்க? மெஜாரிட்டி கூட கொடுக்காம மைனாரிட்டி அரசாதான் இப்ப வந்து மத்திய அரசு நடந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல தோல்வி வந்துருச்சுனாலும் அந்த தோல்வி யாருடைய தோல்வியா பார்க்கப்படும்னா பிரதமர் நரேந்திர மோடியுடைய அந்த பிம்பத்துக்கான தோல்வியா பார்க்கப்படும். அப்படி அந்த பிம்பம் உடையுது. நான் தான் தெளிவா சொல்றேன்ல, நீங்க எந்த மாநிலத்துக்கு போனாலும் ஒரே முகம் தான், அது பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்ற ஒரு முகம். அந்த பிம்பம் சிதையுது, உடையுது அப்படின்னா அது ஒட்டுமொத்த சரிவுக்கும் ஒரு காரணமா மாறிடும். அதனாலதான் ஹரியானால அவ்வளவு உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்க. மனோகர்லால் கட்டார நீங்க வந்துருங்க, இது எல்லாமே ஜாதிய ரீதியிலான கணக்கு. அதெல்லாம் நம்ம பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அதெல்லாம் நம்ம பேசிட்டு பண்ணோம்னா பத்தாது நேரம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வச்சிருக்காங்க. இப்ப பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. அட் த சேம் டைம் ஒரு கட்டுப்பாடான வெற்றியா வேணும். அதாவது நிதிஷ்குமார் ஜெயிச்சாலும் கூட அவர் கூடவே இருக்கணும். அவரு பிரிஞ்சு போயிடக்கூடாது. அவர் ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு போயிடக்கூடாது நாளைக்கு. ஏன்னா அடுத்தடுத்து மற்ற 5 மாநிலங்கள் தேர்தல் நடக்குது. அடுத்த 6 மாசத்துல, பீகார் முடிஞ்ச அடுத்த 6 மாசத்துல 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. நீங்க அஸ்ஸாம் மாநிலத்துல இப்ப நிலைமை அப்படி கிடையாது. இன்னைக்கு கூட காலையில ஒரு தண்டவாளத்துல வெடிகுண்டு வச்சு தகர்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க வந்து நிறைய கம்யூனிட்டி வயலன்ஸ் அப்படின்றது வந்து கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்றது நிறைய நடந்துகிட்டு இருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள், பெரும்பாலான மாநிலங்கள் அதான் நடந்துட்டு இருக்கு. அது பெருசா வெளியே யாரும் பேசுறது கிடையாது. மணிப்பூர் மட்டும் கிடையாது, மிசோரம்ல நடக்குது, திரிபுரால நடக்குது, எல்லா மாநிலங்களும் இப்படி நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு கூகுளோடைய இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஏன் ஆந்திராவுக்கு போகணும்? எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் ஆந்திராவுக்கு போகணும்? அதுக்கு ஈக்குவலா தமிழ்நாடு ஒரு ஹப் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஐடி ஹப்ன்றத நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். கர்நாடகா அவ்வளவு வலுவா இருக்கிறாங்க. ஏன் அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மகாராஷ்டிரா இருக்கு. இந்தியாவுடைய பொருளாதார தலைநகரா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா இருக்கு. ஆந்திர பிரதேசத்துக்கு ஏன்னா அவங்களுக்கு இவங்க எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டே இருக்கணும். இவங்க எல்லாரையுமே கைக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய அதிகாரம் கிடைச்சிச்சு அப்படின்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால ஒரு லிமிட்டடான வெற்றி அப்படின்றது நமக்கு கிடைக்கணும். முதல்வரா இருந்தா மட்டும்தான் பிரதமர் இருக்க முடியும். பிரதமரா இருந்தா மட்டும் இது வந்து ஒரு 1-to-1 பாலிசி மாதிரி வச்சுக்கலாமே. சோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒருவேளை ராஷ்டிரிய ஜனதா தளம் கடந்த முறை மாதிரியே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டாங்க. ஒரு 90-95 இடங்கள் கிட்ட வந்துட்டாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில வந்துட்டாங்க அப்படின்னா பயங்கர சிக்கல் தான். அது மத்தியில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்.
பீகார் எலெக்ஷன் அறிவித்தது தொடங்கியே பேசுபொருளாக இருந்த விஷயம் எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட அந்த தீவிரமான திருத்தம், ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாற்றிய ஒரு திருத்தம். அந்த திருத்தம் அப்படின்றது இந்த தேர்தலில் எந்த வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும், மக்கள் அதை எப்படி பாக்குறாங்க, திருத்தப்பட்டதன் மூலமாக நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்களின் மூலமாக பாஜக தரப்பிற்கு கூடுதலான சாதகம் அப்படின்றது இருக்கா களத்துல? உண்மையிலேயே இல்ல, அது நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால முழுசா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இன்னும் அந்த யார் என்ன டீட்டெயில் அப்படின்றது ரொம்ப கம்ப்ளீட் டீட்டெயில் இன்னுமே எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல மீண்டும் அவங்க டைம் கேட்டு நாங்க இன்னும் கூட சேர்ப்போம் அக்டோபர் 21 வரைக்கும் அப்படின்ற மாதிரியான டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து அவங்க வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில் நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது தாக்கமா இருக்குமா, பெரிய எந்த அளவுக்கு அப்படின்றது. ஆனா மகா கத்பந்தன் அது பயங்கரமா பயப்படுறாங்க. ஏன்னா நேத்து கூட ஒரு தொகுதியில சரியா 6000 வாக்குகள் அப்படின்றது நீக்கப்பட்டிருக்கு. அது கடந்த பீகார் தேர்தல் அப்போ அது ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கும் எதிரில் இருந்தக்கூடிய கட்சிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தோட சரியா ஒப்பிட்டு போகுது. ஸோ அதனால ரொம்ப கச்சிதமா அதை பண்ணியிருக்கிறாங்க, எல்லா தொகுதிகளையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. பட் ஆனா என்ன பிரச்சனைனா, பூத் கமிட்டி ஒரு நிர்வாகிகள் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியில பயங்கர பிரச்சனை. நம்ம உடனே போவோம் ராஷ்டிரிய ஜனதா தளம் இருக்கிறாங்கல்ல அப்படின்ட்டு, அவங்க சொல்றதுக்கும் காங்கிரஸ் கட்சி சொல்றதுக்கும் டெல்லியில வச்சு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறதுக்குமான வித்தியாசம் அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கும். பட் களத்துல மகா கத்பந்தன் பயங்கரமா பயப்படுறாங்க. எஸ்ஐஆர் மூலியமா அவங்களுடைய வெற்றி பல தொகுதிகள்ல பறிபோகும் அப்படின்ற ஒரு பயம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அது ஃபுல்லா தெரிஞ்சு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.